நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம எல்லாருக்குமே ஏற்படுறத பார்க்க முடிகிறது. பொதுவாக மனிதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குனிஞ்சு நிமிரக்கூடிய திறன், பொருள்களை எடுக்கக்கூடிய திறன், நடக்கக்கூடிய திறன், ஓடக்கூடிய திறன், நீச்சல் அடிக்கக்கூடிய திறன், இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வலிகளுக்கு இன்றைக்கு பொதுவாக மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகளை பற்றி நமக்கே தெரியும். நிறைய பக்க விளைவுகள் கொண்டிருக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த வலி மாத்திரைகளை நிறுத்தும் போது அந்த வலிகள் மீண்டும் மீண்டும் நம்ம உடம்பை பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பக்க விளைவு இல்லாமல் உடலில் ஏற்படுகின்ற வலிகளை எவ்வாறு நம்ம குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நல்ல ஒரு மூலிகை மருந்து இருக்குது. அதுக்கு பேர் குக்குலு அப்படின்னு சொல்லுவாங்க. குக்குலு அப்படிங்கிறது வடநாட்டு சொல், குக்கில் அப்படிங்கிறது தமிழ் சொல் சொல்லுவோம். இந்த குக்குலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக கள்ளி போன்ற ஒரு செடி. பொதுவாக பாலைவனங்களில், ராஜஸ்தான், குஜராத் இந்த இடங்களில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய நிறைய ஒரு கள்ளி வகை செடி. இந்த வெயில் அது மேலே படும்போது என்ன ஆகும்னா அதில் மேலே இருக்கக்கூடிய தோல் வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய பிசின் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த பிசின் தான் குக்கிலு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கம்மிஃபோரா முக்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயர் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தாவரம் கம்மிஃபோரா முக்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குக்குலுவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பிசின் போல் கிடைக்கக்கூடிய ஒன்று. அதை அப்படியே மருந்துக்கு நம்ம பயன்படுத்துறதில்ல. அதை எடுத்து திரிபலா கஷாயத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதன் பிறகு அதை எடுத்து வெயிலில் காய வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை தான் மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகின்ற மூலிகைகளில் இந்த குக்கில் கிட்டத்தட்ட முதல் 10 இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆயுர்வேத மருத்துவமாகட்டும், சித்த மருத்துவமாகட்டும், யுனானி மருத்துவமாகட்டும், ஹோமியோபதி மருத்துவமாகட்டும், எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் மிகச்சிறந்த வலி நிவாரணி அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த குக்கில் அப்படிங்கிறது ஒன்று. இந்த குக்கில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராக்டாக இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த குக்கில் பொதுவாக பார்த்திங்கன்னா முட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள். இன்றைக்கு நிறைய முட்டு வலி சம்பந்தப்பட்ட மருந்துகளை பற்றி விளம்பரங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மருந்துகளுடைய செயல்திறமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடிவது கிடையாது. ஆனால் அந்த குக்கில் ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து, அதோட சூர்ணத்தை எடுத்து சிறிதளவு பால் கலந்து அல்லது நெய் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தோன்னா மிக வேகமாக அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள், வேதனைகள் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். சர்விக்கல் ஸ்பாண்டலோசஸ், லம்பார் ஸ்பாண்டலோசஸ், சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கவுட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எந்த வகையான முட்டுகளில் எந்த வகையான இயக்கங்களில் இருக்கக்கூடிய வலியாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த குக்கில். அந்த குக்கில 500 மில்லிகிராம் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு வெந்நீர் அல்லது பாலில் கலந்து நம்ம சாப்பிடணும். இது முதல் விஷயம். இரண்டாவது, இன்றைக்கு உடல் பெருத்து விட்டது, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்கள், ஆண்கள் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் அந்த மாதிரி ஒரு முயற்சி வெற்றி பெறுவது கிடையாது. காரணம் என்னென்னா, என்ன உடற்பயிற்சி செய்தாலும் உடம்போட பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகிறது கிடையாது. அந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகாமல் போகும்போது நமக்கு உடல் எடை குறைப்பதில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவது கிடையாது. அப்போ அந்த உடல் எடை குறைப்பதை தூண்டக்கூடிய ஒரு தூண்டுகோல் நமக்கு தேவை. அந்த தூண்டுகோல் இந்த குக்கில் அப்படிங்கிறது மிக அருமையான ஒரு தூண்டுகோல். அந்த குக்கிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 500 மில்லிகிராம் அளவுக்கு மட்டும் எடுத்து காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்பு, மதிய இரவு உணவுக்கு முன்பு 30 நிமிடம் முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, வழக்கமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்து ஒரு மாதத்தில் 1 கிலோ குறையிறீங்கன்னா, நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடுகளோடு இந்த குக்கியில் சேரும்போது இது ஒரு கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணி, ஒரு வினை ஊக்கியாக செயல்பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஒரு மாதத்தில் 2 கிலோ வரை நீங்கள் வழக்கமாக ஆகிற வெயிட் லாஸை டபுள் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு உபயோகப்படுறதை பார்க்கலாம்.
மூன்றாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், அதாவது ஒன்றுக்கு போகும்போது அதிலேயே சர்க்கரை வெளியே போகக்கூடிய, உடலுடைய தசைகள் உருகி உடலில் கடுமையான பலவீனம் ஏற்படக்கூடிய மிக மோசமான ஒரு பிரச்சனை இந்த மதுமேகம். ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் மிக கஷ்டப்பட்டு குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய், வாதத்தினால் ஏற்படக்கூடிய நோய் இந்த மதுமேகம். பொதுவாக சர்க்கரை நோயில் பண்ணும்போது டைப் 1 டயபெட்டிஸ்க்கு நம்ம மதுமேகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மதுமேகம் ஏற்படும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மருந்து சாப்பிடுவோம், சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும், ஆனால் உடம்பு எடை அதிகமாகும். உடம்பு எடை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா திருப்பி சர்க்கரை அதிகமாகும், திருப்பி சர்க்கரைக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளுடைய அளவு அதிகமாகும். இது ஒரு சைக்கிள் மாதிரி இந்த இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய சேலஞ்சாகவே இது இருக்கும். இந்த சேலஞ்சை பிரேக் பண்ணி உடல் எடையை கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த குக்கிலு. இந்த குக்கிலுவிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 1 கிராம் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவிற்கு 45 நிமிடம் முன்பு சாப்பிடணும். இப்போ ஒரு ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குக்கிலுவை ஒரு 25 கிராம் மாத்திரைகளாக எடுத்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை, காலையில் 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, அந்த மாதிரி திருப்பி 1 மணியிலிருந்து ராத்திரி 9 மணி வரை ஒரு நாளைக்கு ஒரு 10லிருந்து 12 முறை இதை தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை ஒரு இன்சுலின் போட்டால் எப்படி ரெகுலேட் ஆகுமோ அதே போல் ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா முகுர் முகுஹு அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை நோய், சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், புற்றுநோய், இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், விக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மோஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணணும்னா முகுர் முகுஹு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அந்த மருந்துகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் கடுமையான கட்டுப்பாடில்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய, குறிப்பாக இன்சுலின் அளவு அதிகமாகி கொண்டே போகிறதுன்னு கவலைப்படுகின்ற சர்க்கரை நோயாளிகளுக்கு உடலை குணப்படுத்துகின்ற வகையில் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த குக்கிலு. 1 கிராம் அளவுக்கு இந்த குக்கிலுவுடைய ஒரு சூரணத்தை எடுத்து காலை ஒரு முறை, ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 1 மாத காலம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய சுகர் லெவல் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக கணிசமாக குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, உடலில் ஏற்படுகின்ற எந்த வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், தசைகளில் ஏற்படுகின்ற அழுத்தம் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் எடை குறைக்க முடியவில்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க, சர்க்கரை நோயுடைய அளவு குறையவில்லைன்னு கஷ்டப்படுறவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த சர்க்கரை நோயை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த குக்கிலு. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி ஒரு உணவாகவோ அல்லது மருந்தாகவோ இதை உபயோகப்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நல்ல செயல்களும் தீய செயல்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊழல் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு புற்றுநோயாக இன்றைக்கு புரையோடி போயிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் கொண்டு வரப்படுகிற எந்த மக்கள் நலத்திட்டங்களையும் அல்லது எந்த சட்டங்களையும், நிர்வாகம் சார்ந்த எந்த சீர்திருத்தங்களையும் அடியோடு செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு நாசகார சக்தியாக இன்றைக்கு ஊழல் இருக்கிறது. இந்த ஊழல் என்பது இன்றைக்கு இல்லாத இடமே இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஊழல் முறைப்படுத்தப்பட்டு விட்டது, மையப்படுத்தப்பட்டு விட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்றைக்கு ஊழலை செய்வது என்பது ஒரு வளமையாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பது இன்றைக்கு வலிமையுடன் நடத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ஊழலை எதிர்ப்பதற்கு, இந்த ஊழலை ஒழித்து கட்டுவதற்கு 2 முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்றன. அது அதிகாரத்தின் எந்த நிலையில் இருப்பவரையும் நேரடியாக விசாரிக்கக்கூடிய வலிமையான விசாரணை அமைப்புகளை உருவாக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது மத்திய அரசு சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் அல்லது பிரதமர் உட்பட எவரையும் விசாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க அமைப்பாக லோக்பால் என்பது
அமைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முதன்மையான கோரிக்கை. இரண்டாவது, மாநிலங்களில் லோக் ஆயுக்தா என்று சொல்லக்கூடிய மாநிலம் சார்ந்த விசாரணை மன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும். இன்னொன்று, மாநிலங்களில் லோக் ஆயுக்தா என்கிற மாநிலம் தழுவிய விசாரணை மன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது. இப்படியாக 2 கோரிக்கைகள் வலிமையாக தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய வரலாறு காணாத இந்த கொடூரமான ஊழலை ஒழித்து கட்ட வேண்டும், மக்கள் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இங்கு லோக் ஆயுக்தா அமைக்கப்பட வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதேபோல் மத்தியில் நீங்கள் தொடர்ந்து இந்த லோக்பால் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நீதிமன்றங்கள் பல முறை கண்டித்து விட்டன, பல முறை மத்திய அரசிற்கு அறிவுரை வழங்கிவிட்டன. ஆனால் ஊழல் எதிர்ப்பு நாயகனாக இன்றைக்கு முகமூடி அணிந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் பிரதமராகி 3 ஆண்டுகள் ஆகியும் கூட அவர் லோக் ஆயுக்தா என்கிற அந்த ஊழலுக்கு எதிரான விசாரணை அமைப்பை அவர் அமைக்க மறுத்து வருகிறார். அதற்கான பொய்யான அல்லது ஒரு சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய காரணங்களை தொடர்ந்து மத்திய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீதிமன்றம் ஏன் இன்னும் நீங்கள் லோக் ஆயுக்தா அமைக்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஏதாவது ஒரு அர்த்தமற்ற காரணத்தை சொல்வது இந்த அரசிற்கு ஒரு வாடிக்கையாகிவிட்டது. இத்தனைக்கும் 2011 அண்ணா ஹசாரே ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பித்த போது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்த இயக்கம் அண்ணா ஹசாரனுடைய முக்கியமான கோரிக்கையாகிய அந்த லோக் ஆயுக்தாவை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தித்த இயக்கம் பாஜக. ஆனால் அந்த அடிப்படையில் தான் 2013 லோக் ஆயுக்தா சட்டத்தையும் கூட அப்போதிருந்த அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிறைவேற்றியது. இப்பொழுது லோக் ஆயுக்தாவை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு, பாஜக அரசு பதவியேற்று 3 ஆண்டுகளாகியும் ஏன் அமைக்க மறுத்து வருகிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்பது பாராளுமன்ற நிலைக்குழுவின் மூலமாக சில திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்று. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய திருத்தங்கள் எல்லாமே இந்த லோக் ஆயுக்தா சட்டத்தை மேலும் மேலும் நீர்த்து போக செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் கொண்டு வந்த ஒரு திருத்தம் என்பது அரசு அதிகாரிகள் தங்களுடைய வருமான வரி கணக்கை முறையாக காட்ட வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் என்பது. ஆனால் அவர்களுடைய மனைவியோ அல்லது உறவினர்களோ, நெருங்கிய உறவினர்களோ அப்படி சமர்ப்பிக்க வேண்டியதில்லை என்கிற ஒரு விதிவிலக்கை கொடுக்கிறார்கள். பொதுவாக முறைகேடாக சொத்து சேர்க்கக்கூடியவர்கள் யாரும் தங்களுடைய சொந்த பெயரில் சேர்ப்பதில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி அந்த சட்டத்தையே நீர்த்து போகக்கூடிய திருத்தங்கள். இன்னொன்று, ஒரு முறையான எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் சட்டமன்றத்தில் இல்லை. அதாவது மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் 10% உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி தான் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற ஒரு அந்தஸ்து வழங்கப்படும் என்கிற ஒரு விதியை காட்டி அவர்கள் இதை மறுத்து வருகிறார்கள். ஆனால் அப்படி என்றால் அவர்கள் இந்த தேர்தல் முன்னெல்லாம் அடுத்த தேர்தல் 10% உறுப்பினர்கள் அவர்களுக்கு எதிர்க்கட்சி ஒன்றுக்கு கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் லோக் ஆயுக்தாவை அமைக்கப் போவதில்லையா? பாராளுமன்றத்தில் நீங்கள் 10% உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் காங்கிரஸ் தான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களை நியமிப்பதில், அந்த எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பதில் எந்த விதமான சட்ட ரீதியான தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அதில் பல்வேறு விதமாக பிரதம ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்லது எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, இப்படி பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்று ஒரு விதி இருந்தாலும் கூட இந்த லோக் ஆயுக்தா அமைப்பில் யாரோ ஒருவர் இடம்பெற முடியாவிட்டால் கூட அதில் எந்த நடைமுறை பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் லோக் ஆயுக்தாவை அமைப்பதற்கு விரும்பவில்லை. இந்த இடத்தில் உங்களுக்கு வேறொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் பிபிசி செய்தி நிறுவனம் உலகத்தின் 10 ஊழல் பிரதமர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அதில் 7வது இடத்தில் இந்திய பிரதமர் இருக்கிறார். அப்படி அவர்கள் சுட்டிக்காட்டுவதற்கு 2 காரணங்களை அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, நரேந்திர மோடி அவர் குஜராத் முதல்வராக இருந்தபோது சஹாரா நிறுவனத்திடமிருந்து தேர்தல் நிதியாக மறைமுகமாக பெற்ற பணம் என்பது குஜராத் சிஎம் என்றே அவர்களுடைய ஆவணங்களில் அது குறிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளிவந்தது. அதை பற்றிய ஒரு நியாயமான விசாரணை இங்கு நடைபெறவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்று, பிரதமரனுடைய மிகப்பெரிய அளவிற்கான பிரச்சார பயணத்திற்கு செலவு செய்த தனியார் நிறுவனங்கள் யார், அவர்கள் எதற்காக அவ்வளவு பெரிய பணத்தை செலவு செய்தார்கள், அதற்கு பிரதிபகாரமாக மோடி அவர்களுக்கு செய்தவை என்ன என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது இதெல்லாம் விசாரணைக்கு வரும் என்பதற்காகத்தான் லோக் ஆயுக்தாவை மோடி அமைக்க மறுக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்திற்குத்தான் நாம் வரவேண்டி இருக்கிறது. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் லோக் ஆயுக்தா ஆகியவை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து அந்த துறையை பற்றி பல்வேறு தகவல்களை நமக்காக அளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். இன்றைய சிறப்பு விருந்தினர் பகுதியில் நம்முடன் கலந்துரையாட வந்திருப்பவர் தமிழறிஞரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னை துணைவேந்தருமான டாக்டர் பொற்கோ அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் நாம் உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்றைக்கு தமிழ் மொழியின் சிறப்புகளை இளைய தலைமுறையினருக்கு நாம் உணர்த்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம், கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் படிப்பது அப்படின்றது மெல்ல மெல்ல மறைந்து கொண்டு வருகிறது. நாமே விரும்பி தமிழில் படிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் கூட ஆங்கில வழி கல்வி போதிக்கும் பள்ளி நிறுவனங்கள் தான் இன்னைக்கு இருக்குதே தவிர தமிழ் வழி கல்வி போதிக்கும் பள்ளி சாலைகளை நாம் காண முடிவதில்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. ஒரு கடந்த 100 ஆண்டுகளாக தான் இது போன்ற ஒரு நிலை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். ஆங்கில வழி கல்வி மோகம் அதிகரித்திருக்கிறது. இதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. காரணமா, நாம விடுதலை பெற்ற பிறகு அந்தந்த மாநில மக்கள் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அப்படி நாம் கொடுக்கல. முதல் செய்தி அது. விடுதலை பெற்ற பிறகு நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் அந்தந்த மக்கள் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மக்கள் மொழியில் தான் உயர்கல்வி வரையிலும் நடந்தது. நாம் ஆங்கில பிடியிலிருந்து விடுபடலை, ஆங்கில மோகத்திலிருந்து விடுபடலை. ஆங்கிலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறது தப்பில்லை, நிச்சயமாக ஆங்கிலம் தேவைதான். ஆனால் தமிழ் மொழியை எல்லா இடத்துலையும் பலி கொடுத்து விட்டு ஆங்கிலத்தை வளர்ப்பது தான் நமக்கு பிரச்சனைக்கு உரியதாக இருக்குது. இது வளர்ந்ததற்கு காரணம் தொடக்கத்திலிருந்து இங்கே நம்ம முதலாவதாக ரொம்ப முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சென்னை முன்ன ஒரு காம்போசிட் ஸ்டேட்டாக இருந்த பொழுது, இங்கே கர்நாடகா, ஆந்திரா, கேரளா 3 நம்ம கூட இருந்தது. அப்படி கூட இருந்த பொழுது தமிழில் அதிகம் செயல்பட முடியல. அப்போ ஆங்கிலம்தான் செல்வாக்கு பெற்றதாக இருந்தது. மற்ற மாநிலங்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. கேரளம் போயிடுச்சு, கர்நாடகம் போயிடுச்சு, ஆந்திரம் போயிடுச்சு. இதெல்லாம் பிரிந்த பிறகாவது நாம் விழிப்பாக இருந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த இது தொடர்ந்தது. அதுக்கு முன்பு இருந்த அதே நிலை தொடர்ந்தது. இது ஒரு அடிப்படையான காரணம். தமிழுக்கு உள்ள செல்வாக்கு, நடைமுறையில் செல்வாக்கு உள்ள மொழியாக இது இல்லை. எல்லாருக்கும் பற்றுக்குரிய மொழியாக இருந்ததே தவிர தமிழுக்கு மரியாதையும் போதாது, செல்வாக்கும் போதாது. இது ஒரு அடிப்படையான காரணம். இதுக்கு என்ன செய்திருக்கணும், இல்லை இனியாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம மற்ற மாநிலங்கள் நம்ம விட்டு பிரிந்த பிறகு தமிழுக்கு முக்கியத்துவம் வந்திருக்கணும். அப்படி வரல. அடுத்தது படிப்படியாக ஆட்சியிலையும் கல்வியிலையும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா மற்றது தானே வந்திருக்கும். கல்வியில் கொடுத்துருக்கணும் முதல்ல. ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம அந்தந்த அதிகாரிகளெல்லாம் உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம். அவங்க அங்கே போய் செயல்படுவதற்கு ஏற்ற திறமையை பூரா தமிழில் இங்கே கொடுத்துருக்கணும். நாம் கல்வியில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா நிலைமை எவ்வளவோ மாறி இருந்திருக்கும். தமிழில் நம்முடைய ஆங்கில மோகத்தின் விளைவாக கல்வியிலேயே தமிழின் இடம் பின்தள்ளப்பட்டு விட்டது, ரொம்ப பின்தள்ளப்பட்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இங்கே நம்ம பல்கலைக்கழக நிலையில் உள்ள அந்த பட்டப்படிப்புகளில் புதிதாக வந்த சில படிப்புகள், பிகாம் போல், இந்த பிபிஎம், பிஐஎம் இப்படிப்பட்ட அந்த படிப்புகளில் தமிழ் இல்லை, சில இதில் ஆங்கிலமும் இல்லை. இதையெல்லாம் தொடர்ந்து ஒரு 1.5 ஆண்டு காலம் கூட்டம் போட்டு பேசி அவங்களெல்லாம் ஒத்துக்க வச்சு தமிழும் ஆங்கிலமும் மற்ற பாடப்பிரிவுகளுக்கு இருப்பது போலவே இதுக்கும் இருக்கணும் என்று வற்புறுத்தி பாடமாக கொண்டு வந்தோம். ரொம்ப பெரும் பாடுபட்டு. நான் இங்கே துணைவேந்தராக வர்றதுக்கு முன்னே அந்த நிலைமை இல்லை. நான் இருந்த பொழுது அதை கொண்டு வந்தோம். கொண்டு வந்திருந்தாலும் அடுத்த பாடம் வந்தாச்சு, புத்தகம் வந்தாச்சு, 2 ஆண்டு பாடம் நடத்தியாச்சு. அதுக்கு பிறகு திடீர்னு அது மறைந்து விட்டது. ஏன்னா தமிழுக்கு செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு இருந்தால் வந்தது பின்னால் போயிருக்காது. ஆங்கிலமும் அப்படி போயிட்டுது. அதனால் அடிப்படை காரணம் தமிழுக்கு மரியாதை வேணும், தமிழுக்கு செல்வாக்கு வேணும். சின்ன உதாரணம் சொன்னால், தமிழில் தப்பு பண்ணுறதுக்கு யாரும் தயங்கிறதில்லை. ஆங்கிலத்தை தப்பு பண்ணால் உயிர் போகிற மாதிரி துடிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? தமிழ் மேலே மரியாதை இல்லை. அதனால் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான பிரச்சனை, தமிழுக்கு மரியாதையை உண்டாக்க வேண்டும், செல்வாக்கு உண்டாக்க வேண்டும். அது எப்போ முடியும் அப்படின்னா அரசிலிருந்து தான் வரணும்.
அரசு ஆணைகள் எல்லாம் தமிழில் இருந்தால் தான், தமிழில் கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும், தமிழ் தான் இங்கே செயல்படுறதுக்கு மூல காரணமாக இருக்கும் என்று ஒரு நிலைமை வந்ததுன்னா மற்ற இடம் பூரா மாறும். ஆனால் ஆங்கிலத்தினுடைய செல்வாக்கை அறவே ஒழிச்சிடணுங்கிறது நம்ம எண்ணமே இல்லை. சார், நீங்க சொன்னீங்க, அதாவது தமிழுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் மிகவும் முக்கியமாக தேவைப்படும் காலகட்டம் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் மிகவும் போராடி தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். செம்மொழி அந்தஸ்தை நாம் பெற்றுவிட்டாலும் தமிழுக்கு என்று தமிழ் செம்மொழி ஆய்வு மையம் என்று ஒன்று தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அந்த தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம் வந்து செயல்படாத ஒரு நிலையில் இருக்கிறது. இது வேதனையான விஷயம்னு சொல்லலாம். இன்னொரு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, தமிழை யார் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் தமிழில் மேல்நிலை படிப்பை படிப்பவர்கள் மட்டும்தான், மேல்நிலை கல்வியில் இருப்பவர்கள் மட்டும்தான் வந்து இந்த தமிழை கற்கும் ஒரு நிலை இருக்கிறது. நம்முடைய சங்க இலக்கியங்களாகட்டும், பழந்தமிழ் நூல்கள், இலக்கணங்கள்லாம் வந்து படிக்க படிக்க சுவை குன்றாதவை அப்படின்னு சொல்லலாம். நாமே விரும்பினாலும் நாம் எங்கு சென்று கற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. இதுக்கு நீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு இப்போ அந்த செம்மொழி மையம் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை காண்றேன். தமிழ்நாடு முழுதும் சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க, படிக்கிறாங்க. இதுக்கு முன்பு ஒரு நேரத்தை சங்க இலக்கியமே விலைக்கு வாங்க கூட கிடைக்காம இருந்தது. அந்த நிலைமை மாறி இப்போ சங்க இலக்கியங்களை நிறைய பேசுகிறாங்க. அதுக்கு கருத்தரங்கு நடக்குது, கூட்டங்கள் நடக்குது. எல்லா கல்லூரிகள்லேயும் செம்மொழியை பற்றிய பேச்சு பரவி இருக்கு, தொல்காப்பியத்தை பற்றிய பேச்சு பரவி இருக்கு. அது மிகப்பெரிய வெற்றி உள்ளபடியே கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக சங்க இலக்கியமும் தொல்காப்பியமும் பெரிதும் பேசப்பட்டிருக்கிறது. அது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. அதை முறையாக கொண்டு போய் ஆகணும். இன்னும் செம்மொழிக்கு ஒரு சின்ன ஒரு சான்று சொல்கிறேன். செம்மொழி என்ற ஒரு அந்தஸ்து இதுக்கு வழங்கப்பட்ட பிறகு குறைந்தபட்சம் இந்த மைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதில் எல்லாத்துலேயும் தமிழ்துறை இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்தணும். அது தானே வரணும், நாம் வற்புறுத்தாமல் கூட. ஒரு அராபிய மொழிக்கு, ஒரு பர்சிய மொழிக்கு உள்ள ஒரு முக்கியத்துவம் கூட தமிழுக்கு இல்லைன்னா, இந்தியாவில் உள்ள பழம்பெரும் மொழிகள் 2, ஒன்று தமிழ், இன்னொன்று வடமொழி. இந்த 2 மொழிகளும் எல்லா மைய பல்கலைக்கழகங்களும் கற்றுக்கணும். எல்லா மைய பல்கலைக்கழகங்களிலும் இதுக்கு தனித்தனி துறைகள் இருக்கணும். இதில் நம்ம சென்னை பல்கலைக்கழகம் முன்னோடியாக இருக்குது. 10-12 மொழிகளுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் நம்ம பல்கலைக்கழகத்தில். இந்த மாதிரி எல்லா பல்கலைக்கழகத்துலேயும் தரல. அதையே முன்னுதாரணமாக வைத்து நாம் வற்புறுத்த முடியும். மைய பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு ஒரு துறை வேண்டும் என்று வற்புறுத்தலாம். கண்டிப்பா, அதாவது தமிழுக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தி நாம் கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். வருத்தமான ஒரு நிலை தான். இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனாலும் முதல்ல வந்து மாணவர்களுக்கு புரியணும், இளம் தலைமுறையினருக்கு புரியணும், ஏன் நாம் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற கேள்வி வந்து அவர்களுக்கு எழும் இல்லையா? நீங்க சொல்லுங்க, ஒரு தமிழறிஞர் இத்தனை வருடமாக தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். தற்போதைய காலகட்டத்தில் தமிழை கற்றுக்கொள்வதனால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் நீங்க சொல்றீங்க? தமிழை கற்றுக்கொள்ளும் பொழுது முதல் செய்தி, தாய்மொழியில் ஒருத்தன் வலிமையாக நிற்கும் பொழுது தான் அவனுடைய ஆளுமை முழுதாக வெளிப்படுகிறது. ஒரு எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அதை சரியாக வெளிப்படுத்தி பேச தெரியலன்னா அவனுக்கு மரியாதை இருக்காது. இணர்வுழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர வெறித்துறையாதாருங்கிறார் திருவள்ளுவர். அதை சரியாக எடுத்து சொல்லுகிற அந்த ஆற்றல், அந்த எடுத்து பேசுகின்ற ஆற்றல் தாய்மொழியில் தான் சிறப்பாக வெளிப்பட முடியும். அதை வெளிப்படுத்தும் பொழுது ஒருவனுடைய முழு ஆளுமை வெளிப்படுகிறது. 1. 2வது, மக்களோடு ஊடாடுவதற்கு மிகச்சிறந்த மொழியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ் தான். அதை போல் ஆந்திராவில் தெலுங்கு, கர்நாடகத்தில் கன்னடம். நம்ம தமிழ்னா எங்கும் தமிழாக இருக்கணும், இந்தியா முழுவதும் தமிழாக இருக்கணும்னு சொல்ல வரல. அந்தந்த மண்ணில் அந்தந்த மக்கள் மொழி செல்வாக்கு செலுத்த வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு நமக்கும் தொடர்பு ஏற்படும். அந்த மக்களுடைய முழு திறமை கூட வெளிப்படுவதற்கு இந்த மக்கள் மொழி முக்கியம். மக்கள் மொழிக்கு செல்வாக்கு வரும்பொழுது தான் தமிழகத்துக்கு செல்வாக்கு வரும். இன்றைக்கி உள்ளபடி சொல்லப்போனால் ரொம்ப வருத்தத்தோடு சொல்ல வேண்டியிருக்கு, இந்தியாவில் தமிழகத்துக்கு இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பெரிய செல்வாக்கோடு நாம் இருக்கிறோம் என்று நினைக்க முடியலை. அதுக்கு காரணம், இங்கே உள்ள மக்கள் மொழிக்கு நம்ம செல்வாக்கு தரலை. மக்கள் மொழிக்கு செல்வாக்கு தருவதற்கு ஏற்றபடி தான் மக்களுக்கு செல்வாக்கு, மக்களுக்கு இருக்கிற செல்வாக்கு ஏற்றபடி தான் தலைவர்களுக்கு செல்வாக்கு. இப்படி செல்வாக்கை வளர்ப்பதற்கு கூட அடிப்படையாக இருக்கிறது மக்கள் மொழி, அது தமிழ்.
தமிழில் திறமை உள்ளவர்களுக்கு, தமிழில் கருத்தை வெளிப்படுத்த தெரிந்தவர்களுக்கு, அவங்க எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னுரிமை தர்றதில் தப்பு இல்லை, தாராளமாக கொடுக்கணும் நாம். ஆனால் அப்படி இல்லாமல் சில நேரங்களில் அவங்கள பின்னால் தள்ளிடுறோம். அதுக்கு காரணம் ஆங்கில மோகம். அது மாறணும். உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் பரவி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி பரவி இருக்கிறதா அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்லணும். பேச்சு வழக்காக கூட அவர்கள் இன்னும் தமிழை பேசி கொண்டிருக்கிறார்களா? அதாவது ஒரு தலைமுறை பேசுவார்கள், வெளிநாட்டிற்கு சென்றவுடன் அடுத்த தலைமுறை அதே தமிழில் தாய்மொழியில் பேசுவார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தமிழின் தனி சிறப்புகள், அதாவது உலகின் மிக பழமையான மொழிகளுள் ஒன்று அப்படின்னு நாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அந்த தமிழ் மொழியின் தனி சிறப்புகளாக எதை நீங்க சொல்வீங்க? தமிழ் மொழியினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உலக சமுதாய வரலாற்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மொழி ஒரு உறுதுணை. அதில் ஒரு 2500 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஒரு மொழியாக, தொடர்ந்து வாழுகிற மொழியாக இருக்கிற ஒரு மொழி உலகத்திலேயே இன்றைக்கி 2-3 மொழி தான் சொல்ல முடியும். அதில் தமிழ் ஒன்று, சீன மொழி ஒன்று. இப்படி சில மொழிகள் தான் தொடர்ச்சியான வரலாறு கொண்டது. இத்தாலியில் லாட்டின் இருந்தாலும் இன்றைக்கி அது இட்டாலியன் என்று மாறிப்போச்சு, முழுக்க வேறு ஒரு மொழியாக ஆகிவிட்டது. சைனாவில் கூட வடகோடியில் பேசப்படுகிற சீன மொழி தென்கோடியில் உள்ளவருக்கு புரியாது, பேச்சு மொழி புரியாது, எழுத்து மொழி புரியும். ஆனால் தமிழில் 2500 ஆண்டு கால வரலாறு. நீங்கள் முயன்றா தாராளமாக படித்து தெரிந்து கொள்ளலாம். தொல்காப்பியத்தை இன்றைக்கும் கூட ஒரு தமிழன் படித்தா 80 விழுக்காடு புரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிற இந்த மொழி சமுதாய வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகிற ஒரு மொழி. உலக சமுதாய வரலாற்றை புரிந்து கொள்வது என்பது மிக தேவையான ஒரு ஆய்வு மையம். அதற்கு பெரிய அளவுக்கு உதவுகிற மொழி நம்ம மொழியாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி, உலக மொழிகளில் சிக்கல் ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தமிழ் மொழி போய் உதவி பண்ணுது. எந்த விதத்தில் சார்? உதாரணமாக சில சொற்களுக்கு சொல்லாராய்ச்சி முறையில் விளக்கம் தெரியாமல் ஆங்கில அகராதிகளெல்லாம் விளக்கம் தெரியவில்லைன்னு விட்டுறாங்க. அந்த சொல்லுக்குள்ள மூலம் இங்கே திராவிட மொழியில் இருக்குது, தமிழில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் இவ்வளவு வளமான மொழியாக இருந்தும் கவனிப்பாரற்று கிடக்கிறதேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. நமக்கு தமிழ் மேலே பற்று இருக்குது, ஆசை இருக்குது, போற்றுறோம், புகழறோம், காரியம் பத்தலை. கண்டிப்பா. அதாவது பிற மொழிகளில் பிரச்சனை ஏற்படும் போது தமிழை ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, அதாவது ஆராய்ந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்க. தமிழிலிருந்து தோன்றிய மொழிகள் அப்படின்னு எதையாவது குறிப்பிட்டு சொல்றேன். இப்ப ஜப்பானிய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு பற்றி பேராசிரியர் ஓனோ என்பவரும் நானும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். 1979 தொடங்கினோம். அதுக்கு பிறகு 99 ஒரு நிறைவு விழா போல் அது வரைக்கும் கண்ட ஆய்வு மொழிகள் எல்லாம் பற்றி பேசினோம். இப்போ ஜப்பானிய மொழி உலக மொழிகள்லேயே எந்த குடும்பத்தையும் சேராத மொழியாக ஒதுங்கி கிடந்த ஒரு உதிரி மொழி போல். இதை வந்து அன்கிளாசிஃபைடு லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுலேயும் வகைப்படுத்தப்படாத மொழியாக இருந்தது ஜப்பானிய மொழி. நம்ம தமிழ் மொழியோடு அதை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது திராவிட மொழிகளில் ஒன்றாக மதிக்க தகுந்த அளவுக்கு அதுக்கு நெருக்கமும் தொடர்பும் இருக்குன்னு உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதை பற்றிய ஆய்வை மதுரை மாநாட்டில் பேராசிரியர் ஓனோ எடுத்து பேசினார். மலேசியாவில் நடந்த மாநாட்டில் பேசினார். உலக மொழியியலாளர் மாநாட்டில் டோக்கியோவில் நான் எடுத்து அதை பேசினேன். அதன் பிறகு இது ஓரளவுக்கு எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக ஆச்சு. இதுக்கு முன்பு அன்கிளாசிஃபைடு லாங்குவேஜ் என்று இருந்த அந்த மொழியின் நிலை மாறி அது இப்போ தமிழோடு தொடர்புடைய மொழி என்று உறுதிப்படுத்தப்பட்டது. பண்பாட்டு ரீதியிலையும் அதுக்கு நமக்கு அவ்வளோ ஒற்றுமை இருக்குது. நம்ம பொங்கல் கொண்டாடுற அதே நாள்களில் ஜப்பானில் பொங்கல் கொண்டாடுறாங்க. நாம் பொங்கலோ பொங்கல்னு கொடுக்குற முழக்கத்தை போல் அவங்க ஹொங்கரோ ஹொங்கோ என்று முழக்கம் கொடுக்குறாங்க. இந்த பொங்கலோ பொங்கல்ங்கிறது தான் ஹொங்கரோ ஹொங்கோ என்று மாறி இருக்கிறது. தமிழில் உள்ள ப எல்லாம் கன்னட மொழியில் இப்போவும் ஹா என்று மாறும். பால் என்பது ஹாலுன்னு மாறும், பல்லு என்பது ஹல்லுன்னு மாறும், பத்து என்பது ஹத்துன்னு மாறும். அதை போல் ஜப்பானிய மொழியிலையும்
பொங்கலோ என்பது ஹொங்கலோ, அங்கே லகரம் கிடையாது, அது ரகரத்தோடு சேர்ந்து போச்சு, ஹொங்கரோ. ஸோ ஹொங்கரோ ஹொங்கா என்ற முழக்கத்தை அங்கே எழுப்புகிறார்கள். பண்பாட்டு ரீதியிலையும் நமக்கு அவங்களுக்கும் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள மொழி தான் பெரிய கருவியாக இருக்குது. மொழி தான் உதவுகிறது. மொழி உதவுகிறது அப்படின்றத விட அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் உண்மையிலேயே நம்முடைய தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் இருக்கும் தொடர்பு நமக்கு புரிகிறது. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நீங்க சொல்லும் விஷயம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கே தெரியும் ஜப்பானியர்கள் எந்த அளவுக்கு உழைப்புக்கு உதாரணமாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழர்களும் அது போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கூட தமிழர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களே சொல்லியிருக்காங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு. அந்த ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு நிச்சயமா ஆங்கில மொழி தேவைப்படுகிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் தமிழ் கண்டிப்பாக ஒரு மொழியாக, நாம் பயிலும் மொழியில் ஒரு மொழியாக தமிழ் கண்டிப்பாக இருக்க வேண்டும்ன்ற நிலை போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இங்கே தான் நான் சின்ன செய்தி சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை முழுதும் தமிழாக இருக்கணும், ஆங்கில மொழி தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கை முழுதும் சிந்திக்கிறது தமிழில், பேசுறது தமிழில், வாடுறது தமிழில், மக்களோட இந்த மக்கள் மொழி தமிழ். தமிழில் தான் நாம் தண்ணீரில் நீந்துகிற மீனை போல தமிழில் தான் நாம் நீந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்கிலம் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி. ஆங்கிலம் இல்லாமல் முடியாது என்ற அளவுக்கு இன்றைய உலக நிலை இருக்குது. இன்னும் 50 ஆண்டு கழித்து மாறலாம், தெரியாது. ஆங்கில மொழி கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஒரு மொழியாகவே இல்லை. நம்ம அப்பரும் சம்பந்தரும் தேவாரம் திருவாசகம் பாடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் ஆங்கிலம் என்ற ஒரு மொழி இல்லை. பின்னால் தான் வளர்ந்தது. அதான் நான் ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிடென்ட்னு சொன்னேன். அதுக்கு பல கட்டங்களில் பல வாய்ப்புகள் வந்தது. இப்போ புதிதாக வந்திருக்கிற வாய்ப்பு இந்த உலகமயமாதல். இந்த வாய்ப்பில் ஆங்கிலத்தை தவிர்க்க முடியல. ஆங்கிலம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தமிழுக்கு உள்ள முக்கியத்துவத்தை ஒரு இன்ச்சு கூட குறைக்கக்கூடாது. உலகம் பூரா ஆங்கிலம் செல்வாக்கு செலுத்தினாலும் ஜப்பானில் செல்வாக்கு செலுத்த முடியலை. ஒரு ஜப்பானிய பேராசிரியர் ஜப்பானிய மொழியில் பேசுகிறது தான் பெருமையாக நினைக்கிறார். வேணுமானா மொழிபெயர்த்துக்காங்க. உடனுக்குடன் மொழிபெயர்க்கிறார்கள். மொழிபெயர்ப்பில் நல்ல திறமையாளர்கள். இங்கே கூட மொழிபெயர்ப்புக்கு தனி துறையை உருவாக்கி வளர்க்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அந்த வாய்ப்பு இன்னும் கனிந்து வரவில்லை. மொழிபெயர்ப்பில் நம்ம திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம மொழி நம்ம மொழிங்கிற அந்த ஒரு பெருமிதம் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் நாம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, நிறைய பேர் தமிழில் கல்வி பயின்றாலும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன அப்படின்றது ஒரு புறம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் இருக்குன்னு சொல்றீங்க. உங்களை போன்ற தமிழறிஞர்கள் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆர்வம் ஏற்படுத்துவதற்கு என்ன மாதிரியான பணிகள் செய்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதன் மீதான ஆர்வம் வர வேண்டும் இல்லையா மாணவர்களுக்கு? இப்போ நான் இங்கே சென்னைக்கு வந்தது 73ல். அதிலிருந்து தொடர்ந்து இதை பற்றி எழுதி பேசி ஆர்வத்தை ஊட்டி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மற்ற பல்கலைக்கழகங்களில் தமிழ் படிக்க 3 பேர் 4 பேர் கூட கிடைக்காத பொழுது இங்கே எப்பொழுதும் 20 பேர் குறையாமல் படித்தாங்க எம்ஏ நிலையில். இந்த மாணவர்களுக்கெல்லாம் வெவ்வேறு வழிகாட்டி தமிழுக்குள்ள ஆய்வு களங்களை விரிவுபடுத்தணும். இங்கே வந்த பிறகு, நான் வந்த பிறகு அந்த மாற்றம் ஏற்பட்டது. இங்கே தமிழ்னா இதுக்கு முன்னெல்லாம் இலக்கணம், இலக்கியம், தத்துவம், வரலாறு அவ்வளோதான் அப்படின்னு இருந்தது. அந்த நிலைமையை மாற்றி இப்போ பல்வேறு துறைகளில் தமிழை கொண்டு போய் இப்போ மானுடவியல், இதழியல், மொழியியல், இப்படி உள்ள பல்வேறு துறைகளையும் இங்கே கொண்டு வந்து தமிழுக்கு உள்ள ஆய்வு களங்கள் பெருகி இருக்கின்றன என்பதை உணர்த்தணும். இப்போ அதே போல் வாய்ப்பும் இப்போ பெருகி இருக்குது. இப்போ வானொலியில், தொலைக்காட்சியில், இதழியலில் எல்லாத்துலேயும் நம்ம மாணவர்கள் இருக்காங்க. இப்போ நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க. தமிழ்துறைக்கு வந்த உடனே ஒரு வாரம் அவங்கள நிமிர்ந்து நிற்க பயிற்சி கொடுத்தோம். நீங்கள் ஒன்றும் இடம் கிடைக்காமல் இங்கே வந்துட்டோன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. இருக்கிற படிப்புகளிலேயே உங்களுக்கு தமிழில் தான் வேலை வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் நான். உள்ளபடி அது உண்மை. தமிழில் படிச்சுட்டு யாரும் இப்போ வேலை இல்லாமல், பிஹெச்டி லெவல் பண்ணவங்கெல்லாம் யாரும் வேலை இல்லாமல் இல்லை. திறமை வேணும். ஆனால் தமிழ் படித்தா வேலை கொடுன்னு கேட்கக்கூடாது. எனக்கு திறமை இருக்கிறது, தமிழில் இதை வெளிப்படுத்துவேன், வேலை கொடுன்னு கேட்கணும். கேட்டால் தாராளமாக வாய்ப்பு இருக்குது. இதில் நாம் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட பணி, எல்லா இடங்கள்லையும் வேலை கொடுப்பவர்கள் தமிழில் நல்லா இந்த ஆளுக்கு பேச தெரியுதா,
தமிழில் மக்களோட கருத்து பரிமாற்றம் செய்ய தெரியுதான்னு பார்த்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நாம் கொடுக்கல. மற்ற மொழியில் எவ்வளவோ அவனுக்கு திறமை இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வேலை வேண்டுமானால் தமிழில் சரியாக இருக்கணும் என்பதை வற்புறுத்தணும். அது ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இருக்கிற தலைவருக்கு இந்த அக்கறை இருக்கணும். கண்டிப்பாக. அதனால் தான் நமக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அக்கறையின் பேரில் வாங்கப்பட்டது தான் செம்மொழி அந்தஸ்து. தமிழ் நீண்ட நாளைக்கு வாழ வேண்டும், இதே போன்று இளமையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அனைவருக்கும் மனதில் இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்முடைய சங்க இலக்கியங்களாகட்டும், பழந்தமிழ் நூல்கள், நம் பாரம்பரியம் மிகுந்த கலாச்சாரம் எல்லாமே அனைவரையும் ஈர்க்கக்கூடியது. ஆனால் மற்ற மொழியினரையும் மற்ற இனத்தவர் நாட்டவரை ஈர்க்கும் வகையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்குது சார். இது நல்ல கேள்வி. நாம் அடிக்கடி பல பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதலைன்னு பேசுகிறாங்க. தப்பு. நாமே எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் எழுத முடியாது. அதுக்குள்ள தேவையை நாம் உருவாக்கணுமே தவிர, நாம் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் எழுதினா உடனே உலகம் பூரா பரவிடும்னு நம்புவது ஒரு மூட நம்பிக்கை. ஆங்கிலத்தில் எழுதும்போதே ஒரு போப்பு திருக்குறளை பற்றி எழுதின பொழுது அதுக்கு மரியாதை வந்தது. இங்கே நாம் 100 பேர் எழுதினாலும் வரல. திருக்குறளை ஆங்கிலத்தில் அவர் எழுதின பொழுது அதுக்கு மரியாதை வந்தது. திராவிட மொழிகளை பற்றி கால்டுவெல்ங்கிறவர் எழுதின பொழுது அதுக்கு மரியாதை வந்தது. நம்ம மொழியை, நம்ம இலக்கியங்களை வேற்று மொழியில் மொழிபெயர்க்கணும்னா ஒரு தமிழனும் இன்னொரு பிற மொழியாளனும் சேர்ந்து மொழிபெயர்க்கணும். நாமே மொழிபெயர்க்கிறது வெற்றி பெறாது. எப்போவும் மொழிபெயர்ப்பு உங்கள் தாய்மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும். வேற்று மொழியிலிருந்து உங்கள் தாய்மொழியில் மொழிபெயர்த்தா வெற்றிகரமாக மொழிபெயர்க்கலாம். நல்லா தெளிவாக சொன்னால், ஆங்கில நூல்களை நீங்கள் தமிழில் மொழிபெயர்க்கலாம், ஜப்பானிய நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கலாம், இல்லை வேற்று மொழிகளில் இருக்கிற நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கலாம். நீங்கள் போய் நான் எல்லாத்துலேயும் மொழிபெயர்த்துருவேன்னு மொழிபெயர்த்தா சும்மா சாதனையாக சொல்லிக்கொள்ளலாமே தவிர அந்த இடத்துல அந்த மக்கள் மத்தியில் இது செல்வாக்கு பெற முடியாது. இந்த உண்மையை இங்கே பல பேர் உணர்றதில்லை. அப்போ இந்த மொழிபெயர்ப்பு என்று வரும்பொழுது அந்தந்த இந்திக்காரன் தமிழில் உள்ளதை மொழிபெயர்க்கணும், குஜராத்துக்காரவங்க தமிழில் உள்ளதை மொழிபெயர்க்கணும், வங்காளத்துக்காரவங்க தமிழில் உள்ளதை மொழிபெயர்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம உண்டாக்கணும். எப்படி அப்படின்னா, அந்த மொழிக்கெல்லாம் இங்கே இந்த மொழிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒப்பிலக்கிய முறையில் இதெல்லாம் மொழிபெயருங்க, இதை பற்றி எழுதுங்க அப்படின்னு அவங்களை தூண்டணும். எளிதாக பண்ண முடியும் இதெல்லாம். அப்படி செய்தோம். நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா லெவலில் அந்த மாதிரிலாம் மொழிபெயர்க்க வைத்தோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அணுகுமுறைகள் இருக்குது. அதை வெறும் பேச்சாக பேசிட்டு போய் பயனில்லை. தமிழில் உள்ள நல்ல நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா முதல் காரியம் அதுக்கு வேண்டிய சூழல், அதுக்கு வேண்டிய தயாரிப்பு, அதை பண்ணணும். நிச்சயமா அதற்கான சூழல் தமிழகத்தில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பாக இருக்கிறது. மாணவர்களை நாம் ஈர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த ஒரு விஷயம் தான் ஒரு சிறிய குறையாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்களிலிருந்தோ வெளிநாடுகளிலிருந்தோ தமிழகத்திற்கு வருபவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மை நோக்கி அவர்கள் எதனால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் பாரம்பரியம் மிக்க அழகான நிறைய சிறப்புகளை கொண்ட கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தின் பெருமைகளை காட்டி நாம் வேற்று நாட்டவர் ஈர்ப்பது அப்படின்றது எந்த அளவில் இருக்கிறது? நல்ல கேள்வி இது. இப்போ நான் லண்டனில் 2 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அப்போது ஆங்கிலேயர்கள் பல பேர் தமிழ் படிக்க வந்தாங்க. வந்ததுக்கு வெவ்வேறு காரணங்கள் உண்டு. எல்லாரும் இலக்கியம் படிக்க வரல. இலக்கியம் படிக்க சில பேர், இலக்கண ஆராய்ச்சிக்கு சில பேர், மொழி ஆராய்ச்சிக்கு சில பேர், இங்கே தமிழ்நாட்டில் மக்களோட மக்களாக கலந்து வேலை செய்ய விரும்பியவர்கள் தமிழ் படிக்க வந்தாங்க. அப்படி சில பேர் தத்துவம் படிக்க, சைவ சித்தாந்தம் படிக்க விரும்பினார். தமிழ் தான் படித்தாகணும், சைவ சித்தாந்தம் வேணுமானா அப்படி வந்தவர்கள் சில பேர், தமிழ்நாட்டு வரலாற்று ஆராய்ச்சி செய்ய வந்தவர்கள் சில பேர். இப்படி அவர்கள் வேறு வேறு நோக்கங்களுக்காக தமிழ் படிக்க வந்தாங்க. அப்படி வர்றவங்களுக்கு அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி நாம் தமிழை கற்பிக்கணும். நாம் வெறும் இலக்கியம்தான் கற்பிக்கணும்னா தமிழை பரப்ப முடியாது. அவர்களுடைய தேவை என்னவென்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு பயன்படுகிற வகையில் தமிழை கற்பிக்கணும். இப்போ நான் கிட்டத்தட்ட என்னுடைய நான் 65லிருந்து பிற நாட்டினருக்கு தமிழ் கற்பிச்சிட்டு வரேன். 65லிருந்து இந்த கால எல்லையில்
நான் வந்து 100-200 பேருக்கு மேலே தமிழ் கற்பிச்சிருப்பேன். பல நாட்டுக்காரர்களுக்கு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, போலந்து, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், இப்படி பல நாட்டுக்காரர்களுக்கு கற்பிச்சிருக்கிறோம். அவங்க தேவைக்கேற்றபடி. இலக்கியத்துக்காகன்னு வரவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. சில பேர் பண்பாட்டு ஆராய்ச்சிக்காக வருவாங்க. அந்த தேவையை உணர்ந்து நாம் மொழியை கற்பிக்கும் பொழுது மொழி பரவுது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ஆங்கிலம் அதிகமாக வந்து கற்க ஆசைப்படுகிறார்கள் மாணவர்கள் அப்படின்னும் போது, தற்போதைய இந்த காலகட்டத்தின் முன்னேற்றங்கள் அது குறித்த செய்திகள் அனைத்துமே வந்து ஆங்கில நூல்களில் தான் உள்ளன அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழை படித்தால் பழங்கால வரலாற்றை நாம தெரிந்து கொள்ளலாமே தவிர, புதிதாக இனி வரும் உலகத்திற்கு தேவையான விஷயம் என்ன இருக்கிறதுன்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு உள்ள இந்த மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் நாலேஜ், இது எல்லாம் தமிழில் எந்த இறங்கலை. இன்னும் நம்ம பண்பாட்டில் இது கலக்கலை முழுமையாக. நம்ம பண்பாட்டில் எப்போ கலக்கும்? தமிழ் மீடியம் வந்தால் தான் கலக்கும். தமிழில் தான் படிக்கணும்னு கொண்டு வாங்க. புத்தகங்கள்லாம் 2 ஆண்டில் வந்துடும். தமிழில் தான் படிக்கணும்னு கொண்டு வந்தால்தான் வருமே தவிர இல்லைன்னா வராது. இப்போ அடிப்படை இப்போ ஜப்பானில் வச்சுங்க, உலகத்தில் எங்கே எந்த புதிய செய்தி வந்தாலும் 6 மாதத்தில் ஜப்பானிய மொழியில் வருது, மொழிபெயர்க்கிறாங்க. ஒரு பெரிய அறிஞர் அங்கே வந்து பேசுகிறாருன்னா, இப்போ நமக்கு தெரிந்து ஒரு பெரிய மொழியியல் அறிஞர், உலகத்திலேயே முக்கியமானவர், சோம்ஸ்கின்னு ஒருத்தர், அவர் வந்து ஜப்பானில் பேசுகிறார். அங்கே வந்து எல்லாம் அந்த பேச்சை பூரா குறிப்பெடுக்கிறாங்க. பப்ளிஷர்ஸ் முன்னே நிற்கிறாங்க. இந்த பேச்சை குறிப்பெடுத்து அதை ஸ்கிரிப்ட் ஆக்கி அவர்கிட்ட கொடுத்து ஒப்புதல் வாங்கி 1 வாரத்தில் புத்தகம் வருது. அந்த பதிப்பாளர்கள் எவ்வளோ விழிப்பாக இருக்காங்க பாருங்கள். ஒரு சமுதாய மேம்பாட்டுக்கு, ஒரு மொழி மேம்பாட்டுக்கு பதிப்பாளர்களின் கடமை ரொம்ப பெரிது. பதிப்பாளர்களும் அப்படி நிற்கணும். அவங்க வெளியிடுற நூல்களும் சரியானபடி எல்லா நூலகங்களுக்கும் போய் சேரணும். பெரிய பெரிய வேலை திட்டங்கள்லாம் நூலகத்தை நம்பித்தான் போட முடியும், தனியாரை நம்பி போட முடியாது. இப்போ சென்னை பல்கலைக்கழக பேரகராதி இருக்க பல தொகுதிகள் தனியார் அவ்வளோ பேரும் வாங்கி வச்சுக்க முடியாது. புத்தகம் வந்த பிறகு நூலகங்கள் எல்லாத்துக்கும் போகணும். அது இப்போ நூலகங்களின் செயல்பாடு முக்கியம், பதிப்பாளர்களின் செயல்பாடு முக்கியம். அப்போ தான் அறிவு பரவல் நடக்கும். அறிவு பரவல் நடக்க தமிழில் திறமை இருக்குது, ஆள் இருக்குது, புத்தகம் வெளிவரல. ஏன்னா பாடம் வைக்கல. தேவை இருந்தால் தானே, மார்க்கெட் இருக்கணுமே. இதெல்லாம் ரொம்ப சாதாரண செய்திகள். இதெல்லாம் திட்டமிட்டு வேலை செய்தால் சில ஆண்டுகளுக்குள்ள திட்டமிட்டு நிச்சயமா வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவதற்கான வழி வந்து நம்முடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு தமிழ் அறிஞர், தமிழுக்காக நிறைய வந்து தொண்டாற்றி இருக்கிறீர்கள், நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில நான் கேட்கிறேன், சிறந்த கல்வி அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சொல்றேன். அதோட தொடர்புடைய முன்ன சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து தமிழ் மீடியம் தான், எல்லாம் தமிழில் தான் படித்தேன். தமிழ் படித்தேன், அப்புறம் மொழியியல் படித்தேன். நான் இப்போது இங்கிலாந்தில் 2 ஆண்டு இருந்தேன், அமெரிக்காவில் இருந்தேன். எல்லா இடங்கள்லையும் என்னுடைய கருத்துக்கள்லாம் ஆங்கிலத்தில் தங்குதடை இல்லாமல் பேசியிருக்கேன். எல்லாரு கூடவும் கடுமையாக விவாதிச்சிருக்கேன். எல்லாம் முடியும். தமிழை நான் பலி கொடுக்கல. இந்த நம்பிக்கை முதல்ல வேணும். ஆங்கிலம் தெரிஞ்சால் மட்டும் நம்ம அறிவாளி ஆகிட்டோன்னு சொல்ல முடியாது. அறிவாளியாக இருந்து ஆங்கிலத்தை பயன்படுத்தணும். இதை தான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன். சில நேரம் இங்கிலாந்துலேயும் முட்டாள் இருக்கிறான், அமெரிக்காவிலேயும் முட்டாள் இருக்கிறான், ஆங்கிலம் நல்லா பேசுவான். அப்போ மொழி மட்டும் அறிவை கொடுக்காது. உங்களுக்கு அறிவு இருக்கணும், அதை வெளிப்படுத்த மொழி ஒரு கருவி. இந்த உண்மையை உணரணும். நாம் நம்ம வளர்த்து கொள்வதுக்கு தமிழ் அடிப்படை. ஆங்கில கல்வியை நல்லா வளர்த்து கொள்ளலாம், நல்லா பெருக்கி கொள்ளலாம், அதில் குறையில்லை. ஆனால் தமிழை விட்டுட்டிங்கன்னா வேறு இல்லை, மிதக்கும். பாசி போல் மிதந்து கொண்டிருப்போமே தவிர கால் கொண்டு நிற்க மாட்டோம். கால் கொண்டு நிற்கிற கொரியாக்காரன் நிற்கிறான், ஜப்பான்காரங்க நிற்கிறாங்க. கொரியாவில் உள்ள மக்கள் அமெரிக்காவையே அறைகோல் விடுறாங்க. அவங்களுக்கே எங்கேருந்து வந்தது இந்த தைரியம்? தாய்மொழி கல்வி, மக்கள் மொழியில் பெறுகிற கல்வி. நம்ம உயிருக்கு நெருக்கமானது மக்கள் மொழி. இரத்த ஓட்டம் போல
இந்த உண்மையை அவங்களுக்கு புரிய வைக்கணும். சார், இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தமிழ் மொழியின் சிறப்புகள் என்ன, அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு உங்களுடைய செய்தியாக உங்களுடைய மனதில் இருக்கும் இல்லையா சில எண்ணங்கள், ஆசைகள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சொல்ல விரும்புறது நம்ம பேச்சிலேயே ஊடாடி வந்தது. அது முதல்ல தமிழுக்கு மரியாதை வேண்டும். இந்த மரியாதையை உண்டாக்குகிற பொறுப்பு பெரிய தலைவரிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும், பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. தமிழுக்கு மரியாதை வேண்டும், அது ஒன்று. அதுக்கு என்ன செய்யணும்னா, கல்வியில் ஆட்சியில் 2 தளத்துலேயும் மரியாதை வந்தால் தான் மற்ற இடத்துக்கு பரவும். கல்வியில் PhD வரைக்கும் 1ஆம் வகுப்பிலிருந்து எல்லாம் தமிழில் இருக்கணும். ஆட்சியில் எல்லாம் தமிழில் இருக்கணும். தமிழில் யாரும் எழுதுனா உடனடியாக பதில் அதுக்கு போகணும். ஆங்கிலத்தில் வந்து அப்புறம். அதான் மரியாதை. எல்லாருக்கும் செய்யுங்க, தமிழுக்கு முதலிடம் கொடுங்க. 1. 2வது, தமிழ் வேணுங்கிறதுனால பிறமொழி பயிற்சி வேண்டான்னு நான் சொல்கிறத அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் 15-20 மொழிகளை கற்பிக்கக்கூடிய மொழி நிறுவனங்கள் அமையணுங்கிறேன். எல்லா மாநிலத்திலும். இப்போ நம்ம மாநிலத்தில் இந்தியாவில் உள்ள 18 மொழிகளையும் சொல்லிக் கொடுங்க. தேவை ஏற்பட்டு அவன் வந்து சேர்ந்து படிக்க விரும்பினால் அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். அந்த வாய்ப்பை கொடுக்கணும். இது வந்தால் மொழி பிரச்சனையே இருக்காது இந்தியாவில். மொழி மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இது 2வது விருப்பம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, மொழி, இலக்கியம், பண்பாடு, இது 3 தொடர்பான பணிகளில் ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். ஆட்சி மாறும்போதெல்லாம் இது அல்லாடக்கூடாது. தொடர்ச்சி இருக்கணும். அப்படி தொடர்ச்சியை பாதுகாக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் உரிய பொறுப்பு. கட்சி கடந்து பேசுகிறேன். இதை நான் கட்சி கடந்த நிலையிலிருந்து சொல்கிறேன். மொழி, இலக்கியம், பண்பாடு, இதை 3ஐயும் பாதுகாத்து வளர்க்கிற பொறுப்பு எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. நடந்த காரியங்களை நடுவில் நிறுத்தக்கூடாது. நடக்கிற காரியங்களை கெடுக்கக்கூடாது. தொடர்ச்சி இருக்க வேண்டும். இதுக்கு ரொம்ப ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இத்தனை மாநாடுகள், தமிழுக்காக இத்தனை மாநாடுகள் உலகம் பூரா நடந்தது. இந்த மாநாடுகளில் நடந்த கட்டுரைகள் அது எல்லாம் மலராக வெளிவந்தது, ஆய்வு தொகுப்பாக வெளிவந்தது. மக்களுக்கு கிடைக்கல, எல்லா நூலகங்களுக்கும் போய் சேரல. இது தொகுப்பு வெளிவந்துதா இல்லையான்னு கூட தெரியாது. இப்போ அண்மையில் கோவையில் நடந்த அந்த மாநாட்டு ஆய்வு தொகுப்பு மிகப்பெரிய மாநாடு உள்ளபடியே 1000 பேர் ஆய்வாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் எந்த மாநாட்டிலையும் இவ்வளவு பேர் கலந்து கொள்ளவில்லை. ஆய்வரங்கில் ஒரு சொட்டு அரசியல் கிடையாது. நான் இருந்த முழுமையாங்க ஒரு சொட்டு அரசியல் இல்லை. முழுக்க முழுக்க தமிழாய்வுக்காக நடந்த ஒரு மாநாடு. அதில் அந்த 1000 பேருடைய ஆய்வுக் கட்டுரைகளும் 10 தொகுதிகளாக 10,000 பக்கங்கள் அச்சிடப்பட்டு விட்டன. நூலாக இன்னும் வெளியே வரல. அதை போய் தஞ்சையில் நான் தான் வெளியிட்டேன். ஆஸ்கோ பார்ப்போலா என்ற ஒரு வெளிநாட்டு அறிஞரும் நானும் டாக்டர் அவ்வை நடராசனும் அதை வெளியிட்டோம். ஆனால் அந்த தொகுப்புகள் என் கையில் கூட இல்லை. அப்படி இருக்கப்படாது. உடனே வெளிவரணும். அது 1000 பேர் ஆய்வுரை வழங்கியிருக்காங்க. 10 தொகுதிகள் வெளிவந்தாச்சு, அச்சிட்டாச்சு. அதில் தடையே இருக்கப்படாது. அப்போ தேர்தல் நேரம் என்பதனால் அது தள்ளிப்போச்சு. இப்போ அடுத்தாப்பில் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த தொகுப்புகள் பூரா எல்லா நூலகத்திலையும் கிடைக்கணும். அப்படி பண்ணுறது எல்லா கட்சிக்கும் பொறுப்பு. மொழி கடந்து சிந்திக்க வேண்டும். இதில் கட்சி கடந்த நிலையில் தான் இலக்கியம், பண்பாடு, மொழியை வளர்க்க முடியும். இதில் அதிகாரிகளுக்கு கூட பெரிய பொறுப்பு இருக்குது. அதிகாரிகள் இதுக்கு தூண்டணுமே தவிர இதை பின்னுக்கு தள்ளக்கூடாது. அதை போல் இன்னும் பல செய்திகளை சொல்லணும். இன்னொன்று மிக முக்கியமானது, தமிழுக்கு இங்கே எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் மற்ற மாநிலத்தவர்கள் மத்தியில், உலக நாடுகளின் மத்தியில் நம்ம மொழியை கேவலப்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது. அது மிக முக்கியம். அதில் இப்போ செம்மொழி மத்திய நிறுவனம் வந்த பிறகு முழுதாக இந்த பணமெல்லாம் செலவு பண்ண முடியாமல் பெரிய தொகை திருப்பி அனுப்பப்பட்டதுன்னு கேள்விப்படுறேன். ரொம்ப துன்பமாக இருக்குது. அப்போது டெல்லியில் இருக்கிறவங்க நம்ம பற்றி என்ன நினைப்பாங்க? கொடுக்குறத கூட ஒழுங்காக செலவு பண்ண தெரியல, நடத்த தெரியல,
இன்னும் நமக்கு இழிவா இல்லையாது? அந்த நிலைமை வரக்கூடாது. இதையெல்லாம் சீர் செய்கிறதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. தமிழனுடைய மரியாதையை எல்லா நிலையிலையும் பாதுகாக்கணும். தமிழ் மற்ற இடங்களில் கேவலப்படும் பொழுது பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதெல்லாம் சுருக்கமாக மறுபடியும் சொன்னால், தமிழுக்கு மரியாதை வேணும். மொழி, இலக்கியம், பண்பாடு தொடர்பான காரியங்களில் நம்முடைய தலைவர்கள் கட்சி கடந்து சிந்தித்து இதுக்கு உதவி பண்ணணும். எங்கேயும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அது ஒரு பண்பாடு. அந்த பண்பாடு எல்லா கட்சிகளுக்கும் வேண்டும், எல்லா தலைவர்களுக்கும் வேண்டும். நான் கட்சி கடந்த நிலையில் இதை சொல்கிறேன். அப்புறம்தான் இந்த செம்மொழி இதை பாதுகாக்கணும். அதை பாதுகாத்து இன்னும் பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கணும். எல்லா மைய பல்கலைக்கழகங்கள்லேயும் தமிழ் ஒரு துறை வேணும்னு கேட்கணும். எப்போ கேட்க முடியும்? இதை சரியாக நடத்தினா தானே. இதையே சரியாக நடத்தலைன்னா கேட்க நமக்கு தைரியம் இருக்காதுல்ல. அதனால் நமக்கு எல்லா இடங்கள்லையும் நம்ம மரியாதையை நாம் காப்பாற்றிக்கணும். மொழிக்கு என்று ஒரு சுயமரியாதை உண்டு. நமக்கு சுயமரியாதை இருக்கிறது போல் மொழி சார்ந்த சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். இதான் நான் இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இந்த ஊக்கத்தோடு நீங்கள் நிற்கும் பொழுது ஜப்பானை நினைத்து பாருங்கள். அது ஒரு வழிகாட்டி. ஜப்பான் மொழி நம்மளிலிருந்து பிரிஞ்சு போனது. ஒலியால், தொடரால், சொல்லால் எல்லாத்துலேயும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதை எடுத்துக்காட்டாக நினச்சி பார்த்தாலே நமக்கு தெம்பு வரணும். அதனால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம மக்களுக்கும் உண்டு, நம்ம மொழிக்கும் உண்டு. அந்த தன்னம்பிக்கை வேண்டும், ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும். நல்ல தலைவர்கள் இதுக்கு சரியானபடி வழிகாட்ட வேண்டும். அதான் சார், இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இளைஞர்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய செய்திகளை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது. தாய்க்கு என்ன மரியாதையை கொடுக்கிறோமோ அதே மரியாதையை தாய்மொழிக்கும் கொடுக்கும்போது தமிழ் இன்று போல் என்றும் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு உங்களுடைய செய்தி அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் தமிழுக்கு ஆற்றியிருக்கும் தொண்டு இன்றைக்கு இளைஞர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற வகையில் அழகாக, மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். இன்றும் போல் என்றும் உங்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்களை நேயர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கலைஞர் தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி. பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எத்தனையோ நூல்கள் வெளிவந்தாலும் சில நூல்கள் மட்டுமே காலத்தை வென்று நிற்கின்றன. எத்தனையோ நூல்கள் வெளிவந்தாலும் சில நூல்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் புதிய பதிப்புகளை காண்கின்றன. அப்படிப்பட்ட நூல்களுள் ஒன்றுதான் ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதியிருக்கிற வால்கா முதல் கங்கை வரை என்னும் புத்தகம். அது ஒரு வரலாற்று நூல். ஆனால் கதைகளின் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வரலாற்றை, அதுவும் ஏறத்தாழ 8000 ஆண்டுகால வரலாற்றை கதைகளின் மூலம் சொல்லுவது என்பது எண்ணி பார்ப்பதற்கே சற்று கடினமானது. ஆனால் அதை மிக வெற்றிகரமாக எழுதி முடித்திருக்கிறார் சாங்கிருத்தியாயன் என்று சொல்ல வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பே அது தமிழிலும் வெளிவந்துவிட்டது. ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்கிற போது அதில் கிடைத்த புரிதலுக்கும் மீண்டும் ஒரு மறு வாசிப்பை இப்போது நிகழ்த்தும் போது கிடைக்கிற புரிதலுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. மிக அண்மையில் மீண்டும் அந்த வால்காவிலிருந்து கங்கை வரை என்கிற நூலை படித்தபோது இன்றைய தலைமுறையினர் ஒவ்வொருவரும் அந்த நூலை ஒரு முறையாவது படிக்க வேண்டும் என்று தோன்றிற்று. கதைக்கு உள்ள சுவையான திருப்பங்களோடு அது அமையாது. இடையிடையே சமூக, அரசியல், வரலாற்று, பண்பாட்டு நிகழ்வுகளை பற்றிய விவாதங்கள் இருக்கும். எனவே தொடர்ச்சியான படிக்கிற பழக்கம் இல்லாதவர்களுக்கு அது ஒரு சலிப்பை தரக்கூடும். ஆனாலும் அதனை மீறி அந்த நூலை படித்தால் அதனை போல ஒரு அமரகாவியம் இல்லை என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நூல்தான் அது. வால்கா என்பது ரஷ்ய நாட்டிலே ஓடிய நதியின் பெயர். அங்கே ஓடுகிற நதிக்கரையின் அருகிலிருந்து ஆரிய சமூகம் புறப்பட்டு மெல்ல மெல்ல நகர்ந்து
சிந்துவை தாண்டி கங்கையிலே வந்து கரைந்து போன அந்த வரலாற்று நிகழ்வுகள் தான் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம். இந்த வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், முதல் கதை மொத்தம் 20 கதைகளால் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் கதை கிமு 6000 என்று அதனுடைய காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 8100 ஆண்டுகளுக்கு முன்பு. அதனுடைய கடைசி கதை 20வது கதை எங்கே முடிகிறது என்றால் கிபி 1942 என்று அந்த கதை நடைபெற்ற காலகட்டத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கிமு 6000 தொடங்கி கிபி 1942 வரையிலுமான இடைப்பட்ட காலத்தை ஒவ்வொரு குறிப்பிட்ட திருப்பங்கள் நேர்ந்த காலங்களிலும் ஒரு கதை என்கிற வகையில் அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் இடம்பெற்றிருக்கிற 19வது கதை நாம் குறிப்பாக அதனை பார்க்கலாம். 19வது கதை எந்த ஆண்டு, எந்த காலகட்டம்? 1922 என்று போட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி கதை வந்து சேர்கிறது. 19வது கதையினுடைய பெயர் சப்தர் என்பது. இந்த கதையில் வருகிற பெயர்கள் எல்லாம் குறியீடுகள் தான். சப்தர் என்பது அந்த கதையினுடைய நாயகனினுடைய பெயர். அந்த சப்தரில் தொடங்கி 22இல் இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிற சிறுகதையாக அது அமைந்திருக்கிறது. சப்தரும் அவனுடைய மனைவி ஷக்கீனாவும் லக்னோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவராக இருக்கிற சப்தர் தன்னுடைய வழக்குகளை பார்ப்பதற்கே நேரமில்லாமல் இருக்கிறவர். ஆனால் ஒரு அழகியல் பார்வையும் செல்வச் செழிப்பும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் உண்டு. ஒரு மிகப்பெரிய பங்களா, அழகான பூந்தோட்டங்கள், பக்கத்திலே பூப்பந்து ஆடுவதற்கு ஒரு சின்ன திடல், நீச்சல் குளம், வெளியில் ஒரு பூங்கா, இப்படி ஒரு மாளிகைக்கு உள்ள எல்லா அழகுகளும் அந்த இடத்திற்கு உண்டு. அதுபோலவே அவனுடைய மனைவி ஷக்கீனாவும் மிக நேர்த்தியாக உடை அணிந்து கொள்வதில் எல்லோருக்குமே அடிக்கடி 2 பேரும் பார்க்கிற போது என்ன தோன்றும் என்றால், வெள்ளைக்காரர்களினுடைய சாயல் இவர்கள் 2 பேரிடத்திலேயும் படிந்திருக்கும். காரணம், அவர்கள் இங்கிலாந்திலே படித்தார்கள். உணவிலே கூட அந்த இங்கிலாந்து நாட்டு உணவு தான் சப்தருக்கு மிகவும் பிடிக்கும். எனவே இப்படி ஒரு ஐரோப்பிய நாகரிகத்தில் அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த ஐரோப்பிய நாகரிகத்திலேயே வளர்ந்து இன்றைக்கும் தன்னை ஒரு வெள்ளைக்கார துரை போல நடத்தி கொண்டிருக்கிறவர் சப்தர். அவரிடத்திலே வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள் எல்லோருமே பட்லர்கள் போல அந்த அமைப்பிலே தான் உடுத்தியிருப்பார்கள். சப்தரும் ஷங்கரும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு உரையாடல் மட்டும்தான் அந்த கதை என்று கூட நாம் சுருக்கமாக சொல்லிவிடலாம். 2 பேரும் ஒன்றாக படித்தவர்கள். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக மிக நெருக்கமான நண்பர்கள். சப்தரை விட ஷங்கர் ஒரு 6 மாதம் இளையவர். எனவே அண்ணா என்று கூப்பிட்டு பழகியவர். அவனுடைய மனைவியை அண்ணி என்று அழைத்து பழகியவர். இப்படி இந்த 2 பேருக்கும் இருக்கிற நட்பு மிக நெருக்கமானது. ஒருவரை ஒருவர் ஒரு நாள் கூட சந்திக்காமல் இருக்க முடியாது என்கிற நிலையிலே இருக்கிறவர்கள். இந்த கதைக்களம் எப்படி இருக்கிறது என்றால், சப்தர் கொஞ்ச நாளாகவே ஒரு விதமான மனநிலையில் ஊக்கமற்று இருப்பதாக தெரிகிறது. அவனுடைய மனைவிக்கும் அந்த ஐயம் இருக்கிறது. எப்போதும் போல கலகலப்பாக இல்லை, ஏதோ ஒன்று அவருடைய மூளையை உறுத்தி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் புரிகிறது. ஒரு நாள் மாலை நேரம் அல்லது அந்தி சாய்கிற நேரத்தில் தன்னுடைய வீட்டின் வெளியில் இருக்கிற புல் வெளியில் அமர்ந்திருக்கிற போது தன்னை பார்க்க வருகிற சங்கரை உட்கார வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறான். சப்தரினுடைய மனைவி, இரவு இங்கேயே நீங்கள் விருந்துண்டு போகலாம் என்று சொன்னதற்கு பிறகு இரவு உணவு தயாராகிற வரையில் 2 பேரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த கதை. அந்த கதையினுடைய அடிப்படையான செய்தி 1922 இந்தியாவினுடைய நிலை என்னவாக இருந்தது என்பது. முதல் உலகப்போர் முடிந்திருக்கிறது, அதனுடைய தாக்கம் இந்தியாவில் இருக்கிறது. சோவியத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, அதனுடைய தாக்கம் இருக்கிறது. நேரடியாக விடுதலை போராட்டத்தில் காந்தியாரினுடைய யுகம் தொடங்கி இருக்கிறது, அதனுடைய தாக்கம் இருக்கிறது. இவை 3ஐ பற்றியும் விரிவாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த செய்திகளை படித்து பார்த்தால் அன்றைய காலகட்டத்தின் வரலாற்று நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு சட்டென்று புரியும். இந்த கதையினுடைய மிகப்பெரிய திருப்பம் என்ன என்றால், மிகப்பெரிய வழக்கறிஞராக இருக்கிற, மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற,
ஐரோப்பிய நாகரிகத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டவராக இருக்கிற சப்தர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழுமையாக இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்று முடிவெடுக்கிறார். அதுதான் இந்த கதையின் முக்கியமான செய்தி. இதனை சங்கரிடத்திலே சொல்லுகிற போது சங்கருக்கு ஒரு அதிர்ச்சி. பிறகு தன் மனைவியிடத்திலே சொல்லுகிற போது மனைவி மிகவும் அதிர்ந்து போகிறாள். என்ன நினைப்பாளோ என்கிற போது அவள் சொல்லுகிறாள், சரி, எதுவாக இருந்தாலும் நானும் உங்களோடு வந்து விடுகிறேன். இந்த வீட்டை விற்றுவிடலாம், பணியாட்களுக்கு 2 மாத சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிடலாம், இங்கே இருக்கிற பொருள்களை எல்லாம் ஏலத்துக்கு கொடுத்து விடலாம், ஏழைகளுக்கு கொடுத்து விடலாம், இந்த நாட்டுக்கு நாம் நம்மையே அர்ப்பணித்து கொள்ளலாம் என்று அவர்கள் 4 பேரும், இவரும் இவருடைய மனைவியும் சங்கரும் சங்கருடைய மனைவியுமாக முடிவெடுப்பது அந்த கதையினுடைய இறுதி காட்சி. என்ன செய்தி என்றால், இத்தனை பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், ஐரோப்பிய நாகரிகத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் கூட விடுதலை போராட்டத்தின் களத்திற்கு வந்த இடம் அது என்பதை இந்த கதை சொல்லுகிறது. காந்தியாரை புரட்சியாளர் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்பதற்கு சப்தர் சொல்கிறார், இல்லை, காந்தி என்கிற ஒருவரினுடைய மூளை மட்டுமே புரட்சிக்கு போதுமானதில்லை. ஆனாலும் அவர் புரட்சியாளர் தான். எப்படி என்றால், புரட்சிக்கு மூலமாக இருக்கிற மக்களை திரட்டுவதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நாம் ஏற்க வேண்டும் என்கிறார். காந்தியாரினுடைய ராட்டை நூற்கிற பல நிகழ்வுகளை சப்தர் ஏற்கவில்லை. அறிவியலை புறக்கணித்து விட்டு மறுபடியும் பழமைக்கு திரும்ப முடியாது என்கிற கருத்தில் அழுத்தமாக இருக்கிறார். ஆனாலும் கூட மக்களை திரட்டுவது என்பதே புரட்சியின் மூல ஆதாரம், அதனை காந்தியார் செய்திருக்கிறார் என்று சொல்லுவதும், பிறகு சௌரி சௌராவுக்கு பிறகு காந்தியார் போராட்டத்தை விலக்கி கொள்ளுகிற போது அவர் மீது நம்பிக்கை இழப்பதுமாக அந்த கதை முடிகிறது. அது வெறும் சிறுகதை அல்ல, இந்திய வரலாற்றின் ஒரு முக்கியமான காலகட்டத்தின் ஒரு பகுதி. தற்போது உருவாகி கொண்டிருக்கும் புதிய நோய்களை பற்றியும் அவற்றை நாம் எப்படி தடுக்க வேண்டும், அவற்றிற்கான மருத்துவ முறைகள்லாம் என்னென்ன என்பதை இன்றைய ஆலோசனை நேரத்தில் மருத்துவ பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எதுக்களிப்பு நோய், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ். இன்றைக்கி நமது இந்தியாவில் அதிகமாக காணப்படுகின்ற நோய் இது. நான் இது எனது 30வது ஆண்டு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியில். இந்த 30 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த ஜிஇஆர்டி என்ற எதுக்களிப்பு நோய் மிக மிக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது, ஆண்டுதோறும் அதிகரிக்கின்றது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணவு, உடற்பயிற்சியின்மை. ஸோ அப்போ உணவு நம்ம நிறைய உட்கொள்ளும் பொழுது நமது உடல் பருமனாகின்றது என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த உடல் பருமனில் என்ன ஆகும்னா, இந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கு நடுவில் ஒரு வேல்வ் இருக்குது. அந்த வேல்வுடைய பேர் லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர். அந்த எல்இஎஸ் என்ற வேல்வ் லூஸ் ஆகுது. அப்போ என்னன்னா, அது யூஸ்வலாக மூடி இருக்கும். சாப்பாடு உள்ளே வரும்பொழுது திறந்து உள்ளே விட்டு விடும். திருப்பி உணவு எதுக்கழிச்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணால் உள்ளே விடாது மேலே வரத்துக்கு. ஆனால் நிறைய இந்தியர்களுக்கு 20% இந்தியர்களுக்கு அந்த வேல்வ் லூஸ் ஆகுது. இந்த லூஸ் ஆகிறதுக்கு காரணம், ஒரு காரணம் மரபணு மாறுபாடு. ஜீன்ஸ் மூலமாக 5 தலைமுறைகளுக்கு இந்த இது எல்இஎஸ் ரிலாக்ஸ் ஆகிறது ஏற்படுகின்றது. ஸோ அப்போ ரீஃப்ளக்ஸ் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்தது நமது உடல் பருமன். நம்ம உடல் பருமனாகும் பொழுது இந்த டயஃப்ரமேட்டிக் ஹைட்டஸ் லூஸ் ஆகுது. அப்போ இன்னும் எதுக்கழிச்சு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்னால என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய ப்ராப்ளம் வரலாம். முதலாவதாக ஏற்படுகின்றது நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, எதுக்களிப்பு. இதுதான் அதிகமாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாமல் தொண்டை எரிச்சல் வரலாம், சிலருக்கு வரை இருமல் வரலாம், சிலருக்கு பல் கூச்சம் வரலாம், டென்டல் எனாமல் லாஸ் வரலாம், வாய்ப்புண் கூட சிலருக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் குரல் மாறுபாடு வரலாம். ஏன்னா அந்த வோக்கல் கார்ட்ஸ் என்ற அந்த பேச்சு உருவாக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று குழாயினுடைய முடிவில் இருக்கிற அந்த பகுதிகள் அதுலேயே டேமேஜ் ஆகும். ஏன்னா அந்த அமிலம் போய் தாக்கிறதுனால. இன்னும் சிலருக்கு இருமல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், சிலருக்கு ஆஸ்மா நோய் கூட வரும். ஏன்னா அந்த அமிலம் போய் மூச்சுக்குழாய்க்குள்ளே போச்சுன்னா ஆஸ்மா வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி சிலருக்கு உள்காதுக்குள்ளே போச்சுன்னா தலை சுத்தல் கூட வரலாங்க. இந்த மாதிரி சைனஸ்குள்ளே போச்சுன்னா சைனசைட்டிஸ் வரலாம். எப்போ பார்த்தாலும் சோர் த்ரோட்னு சொல்லுவாங்க, போய் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டே இருப்பாங்க. அது ஆன்டிபயோட்டிக் தேவையே இல்லைங்க, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரீஃப்ளக்ஸ். ஸோ அதனால் இந்த எதுக்களிப்பு நோய்ங்கிறது இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. அதற்கு காரணம் நமது உணவு கூட. இப்போ உணவில் இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் என்ற ஒரு ரசாயனம் நிறைய இந்த சைனீஸ் உணவுகள்லாம் கலக்கிறாங்க.
அஜினமோட்டோ என்று கூறுவார்கள். அந்த அஜினமோட்டோ வந்து அந்த ரீஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் காஃபி, டீ, அப்புறம் புகைப்பிடித்தல், மதுபானங்கள் அருந்துதல், அப்புறம் வந்து ரொம்ப இந்த கொழுப்பு சம்மந்தமான ஆகாரங்கள், போண்டா, பஜ்ஜி, வடை இதெல்லாம் எதுக்கழிச்சு வரும். அது மட்டும் இல்லாமல் காரம், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எதுக்கழிச்சு வரும். இந்த மாதிரி பல உணவுகள் அந்த எதுக்களிப்பை அதிகப்படுத்தலாம். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆரஞ்சஸ், அப்புறம் ஈவன் வேனிலின்ங்கிறது இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஒரு ரசாயன கலவை, அது கூட எதுக்களிப்பை அதிகப்படுத்தும். பட் இந்த பழங்கள்னால எதுக்களிப்பு வந்தால் கூட ஒன்றும் பெரிய தொந்தரவு ஏற்படாது. ஆனால் இந்த வந்து காரம், மசாலா ஐட்டம் சாப்பிடும் பொழுது நெஞ்சு கரிச்சல் வரும்போது உணவு குழாயை அது பாதிக்கக்கூடும். ஏனென்றால் உணவு குழாயில் உறிஞ்சக்கூடிய சக்தி கிடையாது, அந்த உணவை வந்து மாற்றக்கூடிய சக்தியும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி அ கான்டியூட், இட்ஸ் அ பேசேஜ். வாயிலிருந்து உணவை கொண்டு போய் வயிற்றுல சேர்த்துறது தான் அதனோட வேலை. அப்போ எதுக்களிப்பு ஏற்படும் பொழுது நிறைய மாறுபாடுகள் அந்த உணவு குழாயில் நிகழ்கின்றது. அதை கண்டறிவதற்கு பெஸ்ட் வந்து எண்டாஸ்கோப்பி. ஒரு முறை வாய் வழியாக இந்த உள்நோக்கி கருவி என்ற எண்டாஸ்கோப் போட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும். அதுலேயும் வந்து நேரோபேண்ட் இமேஜிங் என்ற எண்டாஸ்கோப்பி சிஸ்டம் தான் இன்றைக்கி உலகத்திலேயே அட்வான்ஸ் ஸ்கோப். இப்போ நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறது ஒலிம்பஸ் CV 190 என்ற ப்ராசஸர். அது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ். அதில் என்ன அட்வான்டேஜ்னா எலக்ட்ரானிக் ஜூம் இருக்கின்றது. நாம் வந்து திசுக்களை பெரிதுபடுத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உணவு குழாயில் இருக்கிற அந்த உள் சட்டை வந்து யூஸ்வலாக நீலப்பச்சையாக இருக்கும். அந்த NBIயில் நேரோபேண்ட் இமேஜிங்கில் இரைப்பையோட உள் சட்டை வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். அப்போ அந்த கலர் மாறுபாடு, இப்போ ப்ரௌன் கலர் மேலே வரவே கூடாது, ப்ரௌன் வருதுனாலே அமிலம் மேலே வருதுன்னு அர்த்தம். ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜே மெனுவர்னு இருக்குது, அது வழியாக பார்த்தா அந்த வால்வ் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு அசஸ் பண்ண முடியும். இது வந்து எண்டாஸ்கோப்பியில். அதே சமயத்தில் அல்சர் அமிலத்தை கேஸை உருவாக்குற கிருமி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஹெலிகோபாக்டர் பைலோரை அது இருந்தால் அதையும் கண்டுபிடித்து அழித்து விட முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த டெஸ்ட்டு மேனோமெட்ரி என்ற ஒரு டெஸ்ட் இருக்கிறது. நமது தலைமுடி போல் ஒரு சன்னமான டியூபை மூக்கு வழியாக போட்டு இங்கே வைத்து விடுவோம். அது வந்து முழுங்க சொல்லுவோம். அப்போ இந்த உணவு குழாயில் இருக்கிற மேல்பகுதியில் இருக்கிற வால்வ், கீழ்ப்பகுதியில் இருக்கிற வால்வ், இதனுடைய ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்குது, அந்த இயக்க அலைகள் எப்படி இருக்குன்னு அது அழகாக கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஸோ அடுத்தது வந்து இதற்கப்புறம் நம்ம இம்பீடன்ஸ் pH-மெட்ரி என்று இருக்கின்றது. அதே போல் சன்னமான ஒரு டியூபை மூக்கு வழியாக போட்டு 24 மணி நேரம் அங்கே வச்சுருவோம் உள்ளே உணவு குழாயில். அது வந்து 24 மணி நேரம் என்ன மேலே வருது, அமிலமா, கேஸா, உணவா, ஆல்கலியா என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கும். அது வந்து 24 மணி நேரம் சார்ட் போட்டு கொடுத்துரும். 10 மணி, 10:15, 10:30, 10:45 அப்படி. ஸோ அப்போ வந்து பகல்லையா, நைட்லையா, எத்தனை வாட்டி அமிலம் மேலே வருது, எவ்வளோ அமிலம் வருது, எவ்வளவு நேரம் உணவு குழாயில் நிற்குது, கிளியர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இதெல்லாம் வச்சு டிமீஸ்டர் ஸ்கோர் என்ற ஒரு ஸ்கோர் இருக்கின்றது. அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து 14.7 கீழே இருக்கணும். ஸோ அப்போ அது வந்து அது 14.7க்கு மேலே இருந்தால் அளவு கடந்த அமிலம் மேலே வந்து ரொம்ப நேரம் நிற்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து உணவு குழாய் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது க்ரானிக்காக இந்த மாதிரி ரீஃப்ளக்ஸ் ஆகிட்டே இருந்தால் ஒரு 10 வருடம் 20 வருடங்களில் உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் ஏற்படலாம். பேரட்ஸ் எசாஃபெகஸ், அதே மாதிரி தொண்டையில் கூட புற்றுநோய் ஏற்படுவதற்கான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வராது, எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த எதுக்களிப்பை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அப்போ வந்து நான் இப்போ இந்த சொன்ன உணவுகளை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். ஸோ அந்த காரம், மசாலா ஐட்டம்ஸ், எண்ணெய் பொருட்களை குறைச்சிக்கணும். ஸோ அந்த காஃபி, டீ வந்து பாதி கப் குடிக்கலாம், நிறைய குடிக்க வேண்டாம். இரவு வந்து நம்ம படுப்பதற்கு முன் 2 மணி நேரங்களுக்கு முன்னாலே உணவு உண்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். படுக்கும் பொழுது நம்ம நிறைய நீராகாரம் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இரவில் வந்து உணவு எளிதாக இருக்க வேண்டும், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி உணவுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி மிக மிக அவசியம். உடல் பருமனை குறைத்து கொள்ள வேண்டும். இப்போ இது எல்லாமே வேலையாலேயா எனக்கு வந்து தொந்தரவாயிட்டே இருக்கா, ஓகே அதுக்கு மாத்திரை இருக்குது, தினம் ஒரு மாத்திரை போட்டிருந்தாலே போதும். அந்த எதுக்களிப்பையும் தடுக்கலாம், அமிலத்தையும் குறைத்து விடலாம். 10-15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 10,000 நோயாளிகள் இப்போ வந்து ஐரோப்பாவில் அந்த மருந்தை உட்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளோ பின்விளைவுகளோ ஏற்படவில்லை. ஆனால் தைரியமாக அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். பை பேண்டப்ரசோல், லான்சப்ரசோல், ராபிப்ரசோல், அந்த மாதிரி கூட ப்ரோகைனட்டிக் ஏஜென்ட்ஸ் லைக் டாம்பெரிடான், மெட்டக்ளோப்ரமைட், லீவோசல்பிரைடு, அந்த மாதிரி பல ஏஜென்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் காம்பினேஷன் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த வால்யூம் ரீஃப்ளக்ஸா, ஆசிட் ரீஃப்ளக்ஸான்னு இம்பீடன்ஸில் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி எப்போ அந்த எதுக்களிப்பு இருக்குது, பகல்லையா இரவுலையா, என்ன வருது மேலே, அமிலமா, அமிலம் அல்லாத மற்ற உணவா, இல்லை ஆல்கலியா, எல்லாம் கண்டுபிடிச்சோன்னா கரெக்டாக அதுக்கு டெய்லர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு முறை இந்த நோய் ஆரம்பித்தா வாழ்நாள் முழுசும் போகும். இந்த மாத்திரையும் சாப்பிட்டு எனக்கு சரியா இல்லைங்கிறீங்களா, இல்லை மாத்திரை சாப்பிட்றதுக்கு என்னால் முடியலைங்கிறீங்களா, எண்டாஸ்கோப் வழியாகவே இப்பொழுது அறுவை சிகிச்சை நாங்கள் செய்ய முடியும். இட்ஸ் கால்ட் ஆன்டி ரீஃப்ளக்ஸ் மியூக்கோசெக்டமி. இந்தியாவிலேயே ஒரு 2-3 பேர் தான் செய்துட்ருக்கோம்.
இதை வந்து நம்ம பண்ணும் பொழுது அந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் நடுவில் இருக்கிற அந்த வால்வ் வந்து டைட் ஆகும். அப்போ வந்து இந்த எதுக்களிப்பு நின்றுவிடும். அப்போ நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவும் இல்லைன்னா கடைசியாக அந்த ஹைட்டஸ் ஹெர்னியா மாதிரி பெரிய வால்வ் ரொம்ப ஓப்பனாக இருக்கிறவங்களுக்கு லாப்ரோஸ்கோப் முறையில், அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாகவே நாம் வந்து அந்த வால்வை வந்து டைட் பண்ணிடலாம். இட்ஸ் கால் லாப்ரோஸ்கோபிக் ஃபண்டோப்ளைகேஷன் என்ற ஆப்ரேஷன். அதுவும் ஒரு நாள் ஆப்ரேஷன் தான். எண்டாஸ்கோபிக் சர்ஜரி காலை வந்தால் மாலை போயிடலாம். லாப்ரோஸ்கோப்பியும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து அழகான வழிமுறைகளை நமது நவீன விஞ்ஞானம் காட்டிச் சென்றிருக்கின்றது. ஆகவே ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நாம் மேற்கொள்வோம், உணவை யோசித்து உட்கொள்வோம், அதே சமயத்திலே நாம் ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வோம், உடல் பருமன் ஏற்படாமல் பாதுகாப்போம். எதுக்களிப்பு நோய் இருந்தால் நாம் சொன்ன மாதிரி ஒரு எண்டாஸ்கோப்பி, மேனோமெட்ரி, இம்பீடன்ஸ் பேச்சிமெட்ரி பண்ணிவிட்டு மாத்திரை சாப்பிட்லாம். கண்ட்ரோல் ஆகலைன்னா இருக்கவே இருக்க எண்டாஸ்கோப் வழியாகவே ஆன்டி ரீஃப்ளெக்ஸ் மியூக்கோசெக்டமி, அடுத்தது வந்து லாப்ரோஸ்கோபிக் ஃபண்டோப்ளைகேஷன். ஸோ உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆலோசனை நேரத்திலே சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மோகன் பிரசாத். வணக்கம் நேயர்களே.